சென்னை தியாகராயர் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். எடுத்தாங்க, பிறகு இப்போ வந்திருக்கிறாரு. இல்லைன்னா அதுவும் வந்திருக்காது. எல்லாம் அமெரிக்கா ஆதரவு கொடுத்தது, அப்புறம் இங்கிலாந்து, யூகே, கனடா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் ஆஸ்திரேலியா ஆதரவு கொடுத்தனால தான் இந்த நிலைமைக்கு வந்தது. அந்த நேரத்தில் இந்தியா அப்பயும் மௌனமாக தான் இருந்தது. நம்ம பார்த்துருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அந்த தீர்மானத்தை வந்து அது நீர்த்து போகிற வகையில் பல நடவடிக்கைகள் முயற்சியெல்லாம் எடுத்துருந்தாங்க அந்த அந்த ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு. உலக நாடுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்து இருக்கிறது. இதற்கு தண்டனை வழங்க வேண்டும் தான். சரியான முடிவுனா இப்ப முடிவு எடுக்கலன்னா அவர் எப்ப எடுக்க போறாங்க? இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் முடிவு எப்ப எடுக்க போறாங்க இன்னும் தெரியல. எனக்கு 30ஆம் தேதி வருதுதாங்க. அதுக்கு மேல அப்புறம் என்ன எடுத்து என்ன பண்ண போறாங்க? அதில் இது கடந்த அரசு அவர்களுக்கு பங்கு இருப்பது என்று மக்கள் அவர்கள் ஏதோ ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா பல உதவிகள் செய்து இப்போ ரேடார்லேருந்து இராணுவ உதவிகள், கப்பல்கள், போர்கிட்டலாம் உதவி செஞ்சிருந்தார். அது உதவி இருக்கு என்று அந்த எல்லாத்துக்கும் தெரியும். அது செய்யட்டும். அதில் எங்கே அநியாயம் யார் நடத்தினாலும் அது தப்பு தானே. அதில் ஐபிகேஎஃப் தவறு செஞ்சாலும் சரி, இலங்கை ராணுவம் தவறு செஞ்சாலும் சரி, தவறு தானே. அது யார் செஞ்சாலும் அதுக்கு வந்து தண்டனை கொடுக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். அதில் அதனால் இவங்க செஞ்சால் அதை விட்டுடலாம், இவங்க செஞ்சால் விட்டுவிடக்கூடாதுலாம் கிடையாது. நிச்சயமாக அது அப்படி இருந்தா எனக்கு தெரியல. அது ஹியர்ஸே இருக்கு, அவரோட கொடுக்க ஹியர்ஸே இருக்கு. அதனால தான் அங்கே அவர்கள் ஐபிகேஎஃப் இருந்த நேரத்தில் வந்து நம்ம பல செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், கேட்டிருக்கிறோம். அது மாதிரி நம்மளுடைய தமிழ் பெண்களை நம்ம மானபங்கப்படுத்தி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது சூழல்லாம் இருந்திருக்கு, செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஆக இது முழு விசாரணை நடந்து யார் தவறு செய்தாலும் நிச்சயமாக அவர் தண்டிக்கப்பட வேண்டும். ஆமாம், இது நிச்சயமா அப்படி ஒரு சூழல் இருக்கு. ஒற்றுமை இல்லை, பொது பிரச்சனைகளுக்கு ஒற்றுமை கிடையாது. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இலங்கை பிரச்சனை இருந்தாலும் சரி, அல்லது மீனவர்கள் பிரச்சனை, முல்லை பெரியார், காவிரி பிரச்சனை, ஆந்திரா, என்ன பிரச்சனை இருந்தாலும் அதில் வந்து ஒன்று சேரலை. அது அரசியல் பார்த்துக்கொண்டு அதில் வந்து ஒரு கௌரவம் பார்த்துக்கிட்டாங்க, ஈகோ பார்த்துக்கிட்டு தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஆத்மாத்மாவாக செய்ய வேண்டும். அதுவும் இந்த நேரத்தில் இது வந்து உடனடியாக ஒரு உணர்வுபூர்வமாக இந்த பிரச்சனை எடுத்து செல்ல வேண்டும். அதான் அது தீர்மானமே இல்லையா, ஒன்றுமே இல்லையா அதில். அது இந்தியா வந்து அமெரிக்கா கொண்டு தீர்மானத்தை ஆதரவு கொடுத்தால் அது தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்கின்ற எண்ணம். அதாவது இந்த கலப்பு தீர்மானமே எங்களுக்கு உடந்த கிடையாது, கலப்பு விசாரணை எங்களுக்கு உடந்த கிடையாது. காமன்வெல்த்னா எங்கேயாவது பாகிஸ்தான் நீதிபதிகளோ வேறு எங்கேயாவது அவங்களுக்கு வேண்டிய நீதிபதிகள் 2 பேரை போட்டு விட்டு நாங்கள் கலப்பு விசாரணை செஞ்சுட்டு போகிறாங்க. அதல்ல, இதுக்கு அமெரிக்கா கொண்டு வந்த முதல் தீர்மானத்துக்கே எங்களுக்கு உடந்த கிடையாது. அந்த முதல் தீர்மானத்தில் வந்து ஐநா மன்ற மனித உரிமை ஆணையம் வந்து அதை அவருடைய நேரடி மேற்பார்வையிலே இது விசாரணை நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. வருகின்ற மார்ச் மாதம் முதல் அறிக்கை, பிறகு செப்டம்பர் மாதம் 2ஆம் அறிக்கை, 2017 மார்ச் மாதம் 3ஆம் அறிக்கை வெளியிடணும்னு அமெரிக்கா முதல் தீர்மானத்தில் இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. நிச்சயமா தெரியும். அது தெரியாது, இந்திய அரசுக்கு தெரியாம எதுவும் இருக்க போறது கிடையாது. அதான் சொல்றேன், இந்திய அரசு இதுக்கு எல்லாம். சென்னை தியாகராயர் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர்